ஹலோ வெல்கம் டு மை சேனல் ட்ராமா LOL. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் ப்ரொபோசல் உடைய 4th எபிசோட். இந்த எபிசோட் ஸ்டார்ட் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரி வந்து லிஃப்டில் இருப்பான். அந்த லிஃப்டில் வந்து நம்ம பிரசிடென்ட் காங்தேமு கூட வந்துடுவாங்க. அப்போது லிஃப்டில் வந்ததுக்கப்புறமா ஹாரி வந்து அந்த பக்கத்தில் இருந்து அவளோட முகத்தை மூடிட்டுருப்பா. பிரசிடென்ட் காங் வந்து கொஞ்சம் எட்டி எட்டி பார்ப்பாங்க, என்ன கண் இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்ட்டு நினச்சிட்ருப்பாங்க. பிரசிடென்ட் காங்க்கு வந்து சந்தேகம் வர்றதுக்குள்ளே ஹாரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து செவத்துக்கிட்ட முட்டிக்கிட்டேன், அதனால தான் என்னோடய கண் அப்படி செவந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த பேண்டேஜை வந்து கன்னத்தில் போட்டுப்பா, இன்னொன்று கண்ணை வந்து கையிலேருந்து வச்சு மூடிப்பா. அதுக்கனால பிரசிடென்ட் காங்கை வந்து கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து பூமியும் ஷின்னாரி ஒன்று தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. பிரசிடென்ட் காங் வந்து அந்த ஒரு ஈவெண்ட் இருக்குல்ல, ஷெஃப் ஈவெண்ட், அந்த காம்படிஷனுக்காக தான் போயிட்டுருப்பார். அங்கே தான் நம்ம ஹாரி கூட போயிட்டுருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஹாரி வந்து அங்கே போக முடியாது, இல்லைன்னா பிரசிடென்ட் காங் வந்து கண்டுபிடிச்சிடுவார். அதுக்கப்புறமா ஹாரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாரியோட லீடர் வந்து மினுவை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களோட டிஷ்ஷு கிம்ச்சி ராவியோலி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா மினு சொல்லிகிட்ருப்பா, இது ஹாரியோட வேலை தான், அவன் தான் சொன்னான் அப்படின்ட்டு. அப்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் காங் கூட அந்த இடத்துல வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா சொல்லுவாங்க, எல்லாருமே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவங்க வந்து மின்னுவோட டிஷ்ஷை வந்து சாப்பிட்டு பார்ப்பாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டிஷ்ஷு கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது, கிம்ச்சி ராவியோலி, இது உங்களோட ஐடியா தானே மினு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ மினு சொல்லுவாங்க, ஆமாம் இது என்னோடய ஐடியா தான், இவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு. நம்ம ஷின்ஹாரி இருக்காங்கல்ல, அவங்க தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்போது மறுபடியும் பிரசிடென்ட் காங் வந்து ஷின்ஹாரி பேர் கேட்பாங்க. ஷின்ஹாரி முதல்லையே அவங்க கம்பெனிக்காக நிறைய ஃபுட் டெவலப்மெண்ட் ரிசர்ச்சில் நிறையா பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த கூட ஒரு சேர்த்துட்டாங்க. அப்புறமா பிரசிடென்ட் காங் வந்து ஹாரிக்கு ஒரு மாதிரி நல்லா வேலை பண்ணுறா அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும் பிரசிடென்ட் காங்க்கு முன்னாடி ஷின்ஹாரியோடது. அங்கே பார்த்தீங்கன்னா ஹாரி வந்து டாய்லெட்டில் உட்காந்துட்ருப்பா. என்னோட வயிற்று வலிக்கு, அதனால தான் நான் டாய்லெட்டில் உட்காந்துட்ருக்கேன், அந்த மாதிரி ஒரு பொய் சொல்லிவிட்டு டாய்லெட். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பொண்ணு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, பிரசிடென்ட் காங் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பொண்ணு சொல்ல, இல்லை மின்னு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹாரி வந்து காது கேட்டு ஒட்டி கேட்டுட்ருப்பா அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்ட்டு. அந்த காம்படிஷன் முடிஞ்ச உடனே ஹாரி வந்து மினுவோட அவனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போவான். அவங்க ரெஸ்டாரண்ட்டில் அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. தேங்க்யூ ஷின்னாரி, ஒன்னால தான் எல்லாருமே என்ன வந்துடுறாங்க கிம்ச்சி ராவியோலி பற்றி. அப்போது அவள் சொல்வாள், எனக்கு தெரியும் எல்லாருக்குமே பிடிக்கும், ஏன்னா நான் உன்னோட சாப்பாடை சாப்பிட்ருக்கேன், எனக்கு தெரியும் அது ரொம்ப நல்ல டிஷ்ஷு அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். அதுக்கப்புறமா நம்ம மின்னு வந்து ஹாரி கிட்ட கேட்பான், சரி நான் உனக்கு ஒரு கான்சர்ட் டிக்கெட் கொடுத்தல்ல, அதை என்ன பண்ணேன் அப்படின்ட்டு கேட்பான். அவன் கேட்பான், யார் கூட போனேன்? அப்போது யாங்ஸோ கூட தானே போனேன் அந்த கான்சர்ட்டுக்காக, எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருப்பான். அப்புறம் ஹாரி வந்து சொல்லுவாள், இல்லை நான் யாங்ஸோ கூட போகல, ஒரு ஸ்பெஷலான பையன் கூட போனேன் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். அப்போ மின்னு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்பெஷல் பையனா, அது யார்? அப்போ சொல்வா, நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நேரம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்வாள். அப்போது மின்னு வந்து ஒரு மாதிரி என்ன அவள் பையன் கூட போனாளா அந்த மாதிரி யோசிச்சுட்ருப்பான். அதுக்கப்புறமா மின்னு வந்து சொல்லுவான், சரி அந்த பையனை எனக்கு காட்டு, நான் அவனை ஜட்ஜ் பண்ணுறேன், அவன் எப்படி இருக்கான், உனக்கு பொருத்தமாக இருக்குப்பானா அப்படின்னு சொல்லுவான். நான் அவனுக்கு ஜட்ஜ் பண்ணுவேன் அப்படி சொல்லிடுவான். அப்போ ஹாரி சொல்வான், அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ உன்னோட ரிலேஷன்ஷிப்பை பாரு, இப்போ தான் நீயும் யூராவும் ஒன்றா இருப்போம். யூரான்னு அவளோட இப்போ கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், நீயும் யூராவும் இப்போ தான் சேர்ந்துருக்காங்க, அவளை பற்றி கவனி, அவளை பாரு, அவளை சந்தோஷமாக வச்சுக்கோ,
அப்படின்னு ஹாரி வந்து மினுக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாள். அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பார்க்க வந்து யோங்ஸோ கூட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக வந்திருப்பாள். அவள் வரும்போதில் அவள் என்ன பார்ப்பாங்கன்னா முன்னாடி இருந்து பிரசிடெண்ட் காங்கும் சங்ஃபூனும் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா யோங்ஸோ வந்து ஒரு மாதிரி பயந்துருவா, இவங்க 2 பேருமே இங்கே எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு நினச்சிட்ருப்பாள். அதுக்கப்புறமா பிரசிடெண்ட் காங்கோ சங்ஃபூனும் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே போவாங்க. அப்போது ஹாரி வந்து அவங்க 2 பேருமே வர்றது பார்த்து ஒரு மாதிரி ஒளிஞ்சிக்குவா. அதுக்கப்புறமா அவளோட பேகு ஃபோன் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒளிஞ்சிட்டு ஓட ஆரம்பிச்சிருவா. அப்போ பார்த்தீங்கன்னா யோங்ஸோ வந்து ஹாரிக்கு கால் பண்ணிகிட்ருப்பா. அந்த ஃபோனோட ரிங்கு வந்து பிரசிடெண்ட் காங்கு வந்து கேட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க நினைப்பாங்க, இது வந்து ஷின்கூமியோட ஃபேவரட் சாங் ஆச்சு, இது இங்கே ஓடுது அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறமா யோங்ஸோவும் ஹாரி வந்து அதுக்கப்புறமா அவங்களோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்காக வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேருமே பிரசிடெண்ட் காங்கோ பிரசிடெண்ட் சாவும் எப்படி எல்லா இடத்துலையும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இங்கே கூட வந்துட்டாங்கன்னு நம்ம என்ன பண்ணுறது, ஹாரி கிட்ட சொல்லுவாள். ஹாரி ஒரு மாதிரி வேணுவா. ஸோ எதுக்கு இவ்வளோ அபசுகமான பேசிகிட்டு இருக்க, நல்லபடியாக உன்னால் பேச முடியாதா யோங்ஸோ, அந்த மாதிரி கத்திகிட்ருப்பாள். யோங்ஸோ வந்து சொல்லிகிட்ருப்பான், எனக்கு என்ன தோணுதுன்னா சா சங்ஃபூன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனுக்கு கூட நான் ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஆனால் நம்ம இந்த காங்தேமோ இருக்கான்ல, அவள் தான் ஏதாவது என்னை பற்றி தப்பாக சங்ஃபூன் கிட்ட ஏதாவது சொல்லிகிட்ருப்பாங்க. அதனால தான் அவர் என்னை கூட பேசவே மாட்டேங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு ஹாரி கிட்ட சொல்லிகிட்ருப்பா. ஹாரி என்ன சொல்லுவான்னா, இல்லை நான் எவ்வளோ பிரசிடெண்ட் காங்க பார்த்துருக்கேனோ அவங்க அந்த மாதிரி கிடையாது, அவங்க நல்லவர் தான், அப்படிலாம் பிரசிடெண்ட் சா சங்ஃபூனை உசுப்பேற்றி விட மாட்டாரு, உன்னை பற்றி தப்பாலாம் எதுவுமே சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம். அப்போ யோங்ஸை வந்து சொல்வா, உனக்கு இப்படி தெரியுடி, அப்போ இல்லை பேசிட்டு அவ்வளோதான் இப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படி தான் நான் நினைக்கிறேன், அவ்வளோதான், நான் பிரசிடெண்ட்டுக்கு அங்கே பிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருப்பாள். இப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் காங்க வந்து மினுக்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பேசுகிறதுல அவங்க கேட்பாங்க, நீங்கள் எப்போ மிஸ் ஹாரியை எப்போ நீங்கள் பார்த்தீங்க? அப்போது மினு சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் காலேஜ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான், 10 வருஷம் ஆயிடுச்சு அப்போது அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போது 7 இயர்ஸ் ஆயிடுச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அப்படி சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போது காங்கு வந்து சொல்லிகிட்ருப்பாங்க, 7 இயர்ஸ், ஹாரிக்கு கூட அந்த ஷின்கூமிக்கு கூட அவனோட க்ரஷ் மேலே 7 இயர்ஸாக ஒரு மாதிரி க்ரஷ் இருந்துச்சு, அதை பற்றி தான் அதுதான் நம்ம காங்தேமு வந்து வண்டியில் யோசிச்சுட்டே வந்துட்டுருப்பாங்க. அப்போ நம்ம சங்ஃபூன் வந்து நம்ம காங்தேமு கிட்ட கேட்பாரு, நீங்கள் எதுக்கு அந்த பற்றி கேட்டீங்க, நீங்கள் எப்போவுமே அந்த பற்றி கேட்க மாட்டீங்களே, அப்போ எதுக்கு கேட்டீங்க அப்படின்ட்டு கேட்டுட்ருப்பாங்க நம்ம காங்தேமு கிட்ட. பிரசிடெண்ட் காங் வந்து சொல்லுவாள், இல்லை அப்படி தான் கேட்டுட்ருந்தேன், அது பர்சனல் லைஃப் பற்றி இல்லை, அப்படி தான், வேலை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிகிட்ருப்பேன். அடுத்த நாள் பார்த்தாக்கா யோங்ஸோ வந்து லிஃப்ட்டை வெயிட் பண்ணிகிட்ருப்பா. அப்போ வந்து சங்ஃபூன் வந்து அவளை பார்த்துக்கிட்டு அது படிக்கட்டு வழியாக போயிட்டுருப்பாங்க. இது பார்த்து யோங்ஸோக்கு வந்து ஒரு மாதிரி கோவமாயிடுச்சு, என்ன நான் ஒரு லிஃப்ட்டில் போகிறதுக்கு என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு யோங்ஸோக்கு வந்து கோவம் வந்துடும். யோங்ஸோ வந்து என்ன பண்ணுவான்னா அவங்களுக்கு சங்ஃபூனோட பின்னாடி போவாள். சங்ஃபூனுக்கு பின்னாடி வந்து பார்த்தப்போ அவங்க என்ன சொன்னால், என்ன எதுக்கு இவ்வளோ திமிரு காட்டுறேன் என்கிட்ட, நான் வந்து எதாக இருந்தாலும் எனக்கும் பிரசிடெண்ட் காங்கும் தான் இருந்துச்சு, நீ எதுக்கு பேசிகிட்ருக்க, நீ எதுக்கு என்னை இக்னோர் பண்ணிகிட்ருக்க, அந்த மாதிரி கேட்பாள். அப்போது நம்ம சங்ஃபூன் வந்து சொல்லுவாருன்னா, என் கையில் குப்பை இருக்குது, நீ என்னை குப்பையோட வாசனை எடுத்துகிட்டு எதுக்கு போகணும், அந்த மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து யோங்ஸோ வந்து ஒரு மாதிரி, ஐயோ நானே உளறி வச்சுட்டேனே, நானே தப்பாக நினச்சிக்கிட்டேன்,
அப்படின்னு நினைப்பார். அப்போ சொல்கிறா யோங்ஸு வந்து சொல்லுவான், எது நான் பிரசிடெண்ட் காங்க்கு எது பண்ணாலும் அது தப்பு தான், எனக்கு தெரியும், ஆனால் நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படின்ட்டு சொல்லுவான். ஆனால் நம்ம சங்ஃபூன் வந்து சொல்லுவான், இல்லை எனக்கு வேண்டாம், நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இதை கேட்டு யோங்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி கோமாயிரும். அப்போ யோங்ஸை சொல்ல, நான் காட்டுறேன் இரு. அதுக்கப்புறமா நம்ம சங்ஃபூன் வந்து பிரசிடெண்ட் காங்கோட வீட்டுக்கு வருவான். அப்போ அவன் பிரசிடெண்ட் காங்குக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போதில் அந்த பக்கம் ஒரு கதவு இருக்கும். அந்த கதவுக்குள்ளே போயிட்டு ஒரு ரூமில் போவான். அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சங்ஃபூன் வந்து அங்கே சுற்றி எல்லாமே பார்த்துட்ருப்பான். அப்போ வந்து அவள் ஒரு ஃபோட்டோவை, ஒரு ஆல்பம்மை, புக்கை வந்து எடுப்பாள். அந்த புக்கு வந்து ஒரு ஆல்பம். அந்த ஆல்பமில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை தான் நம்ம சங்ஃபூன் வந்து பார்த்துட்ருப்பாங்க. அதில் ஒரு ஆர்ஃபனோட, அநாத ஆசிரமோட பிக்சர் வந்து இருக்கும். அதில் ஒரு பொம்பளை, ஒரு சின்ன பையன் வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பின்னாடி வந்து பிரசிடெண்ட் காங்கு வருவார். பிரசிடெண்ட் காங்கு வந்து சங்ஃபூன் கிட்ட கேட்பாரு, என்னாச்சு, என்ன திடீர்னு இந்த ரூமில் நீ இருக்க? அப்போ சங்ஃபூன் வந்து சொல்லுவாங்க, இல்லை அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன், எதுவுமே இங்கே மாறலையா அப்படின்ட்டு. அப்போ பிரசிடெண்ட் காங்கு வந்து சொல்லுவாங்க, எதுவுமே மாறல, நீயும் வந்து ஷிஃப்ட் ஆயிரு, இங்கே தாத்தாக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு, இந்த ரூம் எப்போவுமே ஒன்று தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவார். சங்ஃபூன் வந்து சொல்வார், நான் வீட்டில் கூட தொல்லை அனுபவிக்க விரும்பலை, இருக்கட்டும், நான் அந்த வீட்டில் இருக்கேன், அது எனக்கு நல்லாவே இருக்குது அப்படின்ட்டு சங்ஃபூன் வந்து பிரசிடெண்ட் காங்க்கு சொல்லிட்டு போயிடுவார். பிரசிடெண்ட் காங் வந்து சிரிப்பார், நான் தொல்லை பண்ணுறேன்னா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவங்க 3 பேர் வந்து தாத்தா, சங்ஃபூன், பிரசிடெண்ட் காங் 3 பேருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ தாத்தா வந்து சொல்வார், இந்த மாதிரி என்னோட 2 பேருங்க கூட சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நீங்கள் 2 பேருமே இப்படி வந்துட்டு என் கூட சாப்பிட்றீங்க. எனக்கு யாராவது இந்த கிழவனை பற்றி நினைக்கிறாங்களா? அப்படி நான் சீக்கிரமாக சாக போகிறேன், நீ எப்போ கல்யாணம் பண்ணக்க போகிற? இது நம்ம பிரசிடெண்ட் காங்க்கு கேட்பாங்க. அப்புறம் பிரசிடெண்ட் காங் என்ன சொல்லுவாங்க, 10 வருஷமாக இதே தான் சொல்லிகிட்ருக்கீங்க, ஆனால் இன்னும் வரைக்கும் சாகலை அப்படின்ட்டு சொல்லுவார். அதுக்கப்புறமா தாத்தா வந்து சொல்லுவார், பார்த்தியா என்னோடய பேரனை, ஒரு பேரை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு சொல்லிகிட்ருக்கான், இன்னொரு பேரை வந்து அடுத்த ஒரு வீட்டில் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு உட்காந்துட்ருக்கான், என்ன ஒரு கொடுமை அப்படின்ட்டு தாத்தா வந்து புலம்பிட்டுருப்பார். தாத்தா வந்து சொல்வார், நீங்கள் இதே மாதிரி இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் 2 பேருமே வாரத்தில் 2 நாள் வந்து என் கூட உட்காந்துட்டு சாப்பிடுவீங்க. இது கேட்டு காங்கும் சங்ஃபூன் ஒரு மாதிரி, ஐயோ கடவுளே அந்த மாதிரி ஆயிடுவார். அதுக்கப்புறமா சங்ஃபூன் வந்து சொல்வார், என்னால் வர முடியாது, ஏன்னா என்னோடய வீட்டு கொஞ்சம் தூரமாக இருக்குதுல்ல, அதுதான். அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் சேர்மன் வந்து சொல்வார், ஏன் நீ இங்கே இருக்க வேண்டியது தானே, கிராஜுவேட்டு 12th பாஸ் பண்ணுறதுக்கப்புறமா நீ எங்களை விட்டுட்டு போயிட்ட, இன்ன வரைக்கும் திரும்பி வரல, இங்கே வந்துரு அப்படின்ட்டு சொல்லிகிட்ருப்பார். அப்புறமா பிரசிடெண்ட் காங் வந்து சங்ஃபூன் கிட்ட கேட்டுட்ருப்பார், இன்றைக்கி என்னோடய ஷெடியூல் என்ன அப்படின்ட்டு, என்னோடய வீக்கோட ஷெடியூல் என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா சங்ஃபூன் சா வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா சா கிட்ட ஃபோனை எடுத்துக்கிட்டு நம்ம தாத்தா வந்து இந்த ஃபோனை பார்ப்பாங்க. அப்போது அவங்க பார்த்தாங்கன்னா சாட்டர்டேக்கு வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு மீட்டிங் வச்சுருப்பாங்க. அப்போ தான் அவர் கேட்பார் காங்தேமோக்கிட்ட, சாட்டர்டேக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு சொல்லணும். அதுக்கப்புறமா காங்தேமோ வந்து மறந்துடுவார். அதுக்கப்புறமா சங்ஃபூன் வந்து அவனுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக அவனுக்கு கையில் வந்து சொல்லிகிட்ருப்பான். ஆனால் நம்ம காங்தேமோக்கு புரியாது சங்ஃபூன் என்ன சொல்ல வரான்ட்டு. அதுக்கப்புறம் தாத்தா வந்து சொல்வார், அன்றைக்கி தான் உன்னோட ஃபர்ஸ்ட்டு ஆனிவர்சரி, முட்டாள் அப்படின்ட்டு, அதனால தான் கும்மி வந்து பிரேக்கப் பண்ணிட்டான் உன்கிட்ட அப்படின்ட்டு சொல்லிகிட்ருப்பாங்க.
அதுக்கப்புறம் சொல்கிறேன், அன்றைக்கி வந்து நீங்கள் 2 பேருமே டேட்டுக்காக போங்க அப்படின்ட்டு தாத்தா வந்து காங்தேமுக்கிட்ட சொல்லிடுவார். இங்கே வந்து பிரசிடென்ட் ஷா வந்து காங்தேமுக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, சாரி என்னால் தாத்தாக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கும் பிரசிடென்ட் காங் சொல்லுவாங்க, சரி பரவாயில்ல, இப்போது தாத்தாக்கு தெரிஞ்சுட்டான், இப்போது நம்ம அன்னைக்கு ஆக்டிங் பண்ணிவிட்டு தாத்தாக்கு நிஜமாலே நான் டேட் பண்ணுறேன்ட்டு நம்ம வச்சுருவோம் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜா சாங்ஃபன் வந்து யோசிச்சுட்ருப்பார், என்ன ஆச்சு திடீர்னு மீட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு போக சம்மதிச்சிட்டான் அப்படின்ட்டு நினச்சிட்ருப்பேன். ஏன்னா பிரசிடென்ட் காங்க்கு மீட்டிங் எல்லாம் வேலைக்கு போகிறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்ருப்பாங்க. ஹாரியோட டீம் அந்த காம்படிஷனை ஜெயிச்சதுனால தான் அவங்களுக்காக ஒரு ஷூட்டுக்காக வந்திருப்பாங்க ஒரு ஊரில். அங்கே வந்து ஹாரியோட டீம் மெம்பர் கூட வருவாங்க. இந்த லீடர் வந்து அவனோட டீம் மெம்பரை கலாய்ச்சிட்ருப்பாங்க, எவ்வளோ மேக்கப் போட்டாலும் எல்லாமே மறையாது அப்படின்ட்டு சொல்லிகிட்ருப்பாங்க. அந்த ஊரில் தான் பிரசிடெண்ட் காங் வந்து அங்கே இடத்துல தான் தாத்தா வந்து ஏதோ அந்த இடத்த ப்ளாட்டை பார்த்துட்ருப்பாங்க. அப்போ அவங்க பார்ப்பாங்க, இங்கே வந்து அவனோட கம்பெனிக்கு ஷூட்டு நடக்குது அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அப்போ வந்து அங்கே தாத்தா வந்து அங்கே காரை நிப்பாட்டிட்டு வந்துடுவாங்க, ஷூட் எப்படி போகிறதுன்ட்டு பார்த்துட்டு. இதை வந்து அவங்க வர பார்த்ததுனால ஹாரி வந்து ஒரு மாதிரி, ஐயோ இங்கே தாத்தா வராங்களா அந்த மாதிரி ஒளிஞ்சிக்குவா. இப்போ வந்து ஹாரியோட ஃபோன் அடிச்சுட்ருக்கோம். அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து தாத்தா கிட்டே தான் இருக்கும், அந்த இடத்துல தான் இருக்கும், எங்கே தாத்தா உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ அவனோட லீடர் வந்து ஹாரியை வந்து கூப்பிட்டுருங்க, வா அவனோட ஃபோன் அடிக்குது எடுத்துகிட்டு போ. அப்போது வந்து அந்த ஃபோன் வந்து யார் பண்ணுறாங்கன்னா நம்ம காங்தேமு தான் ஹாரிக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ விஷயம் சொல்கிறதுக்காக. நம்ம தாத்தா வந்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, யார் கால் பண்ணியிருக்கான்ட்டு. அப்போ அவங்க பார்த்தாங்கன்னா ஹாரி வந்து காங்தேமோட பேர் ஆர்கியோடெரிக்ஸ்லேருந்து வச்சுருப்பாங்க. அப்போ தாத்தா வந்து நினச்சிருப்பான், ஆர்கியோடெரிக்ஸ் அப்படின்னா யார்? அதுக்கப்புறமா ஹாரி வந்து அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி வேகமாக ஓடி போயிட்டு ஒரு டாய்லெட்டில் வந்து உட்காந்துருவா. அதுக்கப்புறமா நம்ம காங்தேமுக்கு கால் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருப்பா. அப்போ கேட்பா, என்னாச்சு, எதுக்கு கால் எடுக்க மாட்டேங்கிறேன்னு அப்படி காங்தேமுக்கு மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறமா ஹாரி கால் பண்ணிவிட்டு பேச ஆரம்பித்தபோது சொல்கிறேன். அதுக்கப்புறமா பிரசிடென்ட் காங் வந்து கையில் தான் ஃபோன் இருக்கும், ஆனாலும் எடுக்க மாட்டேங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் எடுப்பார், ஏன்னா ஹாரிக்கு தெரிஞ்சக்கூடாது இல்லை அவன் வந்து ஹாரியோட காலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான்ட்டு. அப்போது கால் எடுத்த உடனே பேசுவார், என்னாச்சு. கால் எடுத்த உடனே ஹாரி வந்து காங்தேமுக்கிட்ட கேட்பா, என்னாச்சு, எதுக்கு கால் பண்ணீங்க. அதுக்கப்புறமா காங்தேமு வந்து சொல்லுவார், என்ன தாத்தாக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு நம்ம டேட் பற்றி, அதனால நம்ம மீட் பண்ணி ஆகிட்டு பிளான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு சொல்லுவார். ஹாரி வந்து சொல்லுவா, இல்லை என்னால் வர முடியாது, நான் கொஞ்சம் பிஸ்னஸ் ட்ரிப்காக வந்திருக்கேன், அதனால என்னால் வர முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுவா. இப்போ காங்தேமு வந்து சொல்லுவார், அப்போ ஏன் முதல்ல ஃபோன் எடுக்கலை அப்படி. அப்போ இல்லை, என்னோடய கம்பெனியோட பாலிசி எப்படின்னா நாங்கள் வேலை பண்ண முடிச்சுலாம் பேச மாட்டோம் அப்படி. அதுக்கப்புறமா காங்தேமு வந்து சொல்லுவார், உங்கள் கண் எப்படி இருக்குது, நல்லா தான் இருக்குது, கண் நல்லா தான் இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாள். நீங்கள் அந்த ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அதை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இப்போ கண், தேங்க்யூ அந்த மாதிரி சொல்லுவாள். அதுக்கப்புறமா காங்தேமு வந்து ஃபோனை கட் பண்ணிடுவாள். காங்தேமு வந்து யோசிச்சுட்ருப்பார், இது என்ன ஒரு ஆஃபீஸ், இதில் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸை ஃபோனை பேச விட மாட்டாங்க, ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் அந்த மாதிரி யோசிச்சுட்ருப்பார். இங்கே வந்து
தாத்தா வந்து அதிகமாக கோல்ட் ட்ரிங்க் குடித்ததால அவங்களுக்கு வயிற்றெல்லாம் வலிச்சிட்டு இருக்கும். அதனால வாஷ்ரூம் போவார். அங்கே வந்து பார்த்தீங்க அவங்க அதே வாஷ்ரூம்க்கு போவாங்க. எங்கே ஹாரி இருப்பா. அவங்க சொன்னாங்க ப்ளீஸ் டோரை ஓப்பன் பண்ணுங்கள், டோரை ஓப்பன் பண்ணுங்கள். ஆனால் ஹாரி வந்து டோரை ஓப்பன் பண்ணவே மாட்டேன். ஏன்னா தாத்தா வந்து அவரை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாருன்னா அதனால தான். இங்கே வந்து ஹாரி வந்து சீக்கிரமாக கதவை திறக்கிறதுனால தாத்தா வந்து அது கிட்டே இருக்கிறதுனால படிக்கட்டிலேருந்து விலக ஆரம்பிப்பாங்க. ஹாரி வந்து அவங்களுக்கு கை கொடுப்பாங்க. ஆனால் அவள் கை கொடுத்தா அவளை மூஞ்சி வந்து தெரிஞ்சிடும். அதனால தான் அவள் அந்த மாதிரி ஒளிஞ்சிக்குவா. அப்போ தாத்தா வந்து அங்கே ஒரு டப் இருக்கும், அதுக்குள்ளே விழுந்துருவாங்க. தாத்தாவோட இடுப்பு வந்து அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்க கார்கிட்ட வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இவளால் தான், இந்த பொண்ணால் தான் நான் விழுந்தேன், இல்லைன்னா நான் விழுந்திருக்கவே மாட்டேன். எப்போ பார்த்தாலும் முகத்தில் மூஞ்சி கொண்டு வந்திருக்கு வந்து பேய் மாதிரி அப்படின்ட்டு அவளை கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் நீ 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 கை கொடுத்துருந்தா நான் விழுந்திருக்க மாட்டேல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க காரில் வந்து ஏறிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து பிரசிடெண்ட் காங் வந்து இவங்களோட ஷூட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஷூட் பண்ணது எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே வந்து அந்த ஒரு ஃபுட்டேஜில் ஹாரி வந்து கூட இருப்பாள். ஆனால் காங் தேமுக்கு வந்து ஹாரியை பார்க்கறதுக்கு முன்னாடி காங் தேமுக்கு ஒரு கால் வந்துடும். அதுக்கப்புறம் காங் தேமு சொல்லுவாங்க என்னாச்சு, ஹாஸ்பிட்டல் எங்கே போகணும். ஏன்னா அப்போ அவங்க சொல்லுவாங்க தாத்தா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டு அங்கே ஷூட்டுக்காக போயிருந்தப்போ அந்த டப்பில் விழுந்து அவங்களுக்கு இடுப்பில் கொஞ்சம் சுளுக்கிக்கிருச்சு. அதனால தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து யாங்ஸோ கிட்ட வந்து சொல்லுவான், நான் அவங்க மெயில் லெட்டர் பாக்ஸ்லேருந்து லெட்டர் எழுதிட்டேன், இந்தாங்க உங்கள் லெட்டர், என்னை மன்னிச்சிடுங்க, நானும் இதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. யாங்ஸோ வந்து சொல்லுவா, அப்படியா, தேங்க்யூ. இங்கே வந்து அங்கே வந்து சங்ஃபூன் கூட இருப்பார். யாங்ஸோ வந்து சொல்லுவா, தேங்க்யூ, நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க. சில பேர் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு லைன்னு போட்டுட்ருப்பாங்க, லைன் க்ராஸ் பண்ணக்கூடாது அதே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சங்ஃபூன் கிட்ட ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு பேசிகிட்டு இருப்பாள். எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வழியில் கற்றுட்டு இருப்பார். ஐயோ, அந்த ஷின் ஹாரியால் தான் என்னோடய இடுப்பு எல்லாம் இப்படி சுளுக்கிக்கிச்சு, இப்போ வலிக்குது, எப்போ பார்த்தாலும் மூஞ்சியில் முடி இருக்கும், அப்படி மூஞ்சியை மறைச்சிட்ருப்பா. ஆனால் அந்த பார்த்தீங்கன்னா கும்மி வந்து பாரு எவ்வளோ அழகாக இருக்கா, நல்லா பேசுகிறா, எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ பிரசிடெண்ட் காங் வந்து யோசிப்பார், ஏதோ ஒரு மாதிரி கூச்ச சுபாவமாக இருக்கும் ஷின் ஹாரியோடது, அதனால தான் அப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து தாத்தா வந்து அவளுக்காக கிஃப்ட் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க அட்ரஸ் வந்து கூட நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லி. ஆனால் பிரசிடெண்ட் காங் வந்து அவங்களே வந்துடுவாங்க அந்த கிஃப்டை கொடுக்க ஹாரிக்கிட்ட. அதனால அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஹாரி வந்து சொல்லுவா, என்னால் வர முடியாது, நான் ஒரு இடத்துல சொல்கிறேன், அங்கே வாங்க. இங்கே வந்து ஒரு பார்க்கில் ஹாரி வந்து பிரசிடெண்ட் காங்க கூப்பிட்டுருப்பா. அப்போ வந்து கூப்பிடுவேன் ஒரு மாதிரி ஒரு அது காமெடியான ஒரு காஸ்டியூம் போட்டு வருவா. அவள் சொல்லுவா, நான் இவ்வளோ ராத்திரிக்கு வர முடியாது, அதான் டெலிவரி சொல்லிட்டு தான் ஏதோ ஃபுட் டெலிவரி பண்ண போகிறேன், அதனால தான் வந்தேன். அப்போ சொல்லுவாங்க, காங் தேமு வந்து அவளுக்காக தாத்தா வாங்கின கிஃப்ட்டு கொடுப்பாரு. அப்போ அது கூட வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் போயிருந்தப்போ அவளுக்காக ஆயில்மெண்ட்டு கூட வாங்கிட்டு வர்றாங்க. ஏன்னா அவளுக்கு கண் வந்து பால் அடிச்சிட்டுல, அந்த கண்ணுக்காக மெடிசன் கூட வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே வந்து ஹாரி வந்து தேங்க்யூவாக அவள் டெலிவரின்னு போய் சொல்லி வந்துடுறாள். அதனால தான் அந்த சாப்பாடை வந்து பிரசிடெண்ட் காங்க்கு கொடுத்துருவாங்க. நான் டெலிவரி சொல்லிட்டு வந்தேன், அதனால தான் நீங்களே வச்சுக்கோங்க, தேங்க்யூ மாதிரி. இங்கே வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஹாரி வந்து அந்த ஆயில்மெண்ட்டை பார்த்துட்டு யோசிச்சுட்ருப்பா, காங் தேமு வந்து நல்லா தான் இருக்கான், அவ்வளோ தப்பாக இல்லை அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருப்பாள். இங்கே வந்து பிரசிடெண்ட் காங் வந்து யோசிச்சுட்ருப்பாரு, நான் அவ்வளோ கண்ணை பார்க்க தான் போனேன், ஆனால் கண்ணே பார்க்க முடியலையே அவளோடது, அவள் நல்லா இருக்கா இப்போ அவ்வளோ கண்ணு அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க. இங்கே வந்து ஹாரி வந்து சொல்லியிருப்பா, நான் இதுக்கு அவளை பற்றி யோசிச்சுட்ருக்கேன், அவள் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு என்ன வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே வந்து சாட்டர்டே ஆயிரும். இவங்க வந்து
அந்த ஃபேக் டேட் வர ஆனிவர்சரிக்காக ரெடி ஆகிட்டு ஹாரி வந்து வந்துட்டுருப்பா. அப்போ பிரசிடெண்ட் காங்க வந்து யோசிப்பார், இப்போ உங்கள் கண்ணு நல்லா இருக்கா? அப்போ ஹாரி வந்து சொல்வான், ஆமாம் நீங்கள் ஆயில்மெண்ட் கொடுத்தீங்கள்ல அந்த நல்லா இருக்குது, இப்போ கண்ணு பரவாயில்ல, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருப்பா. அங்கே வந்து ஹாரி வந்து கேட்பா, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ட்டு, நம்ம ஃபேக் டேட்டுக்காக நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்ட்டு கேட்பான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாரியோட அம்மா அப்பா அந்த சீரியலை பார்த்துட்ருப்பாங்க. அவங்க சீரியலில் வந்து காத்துட்ருப்பாங்க அந்த ஹீரோ வந்து அந்த ஹீரோயினுக்காக துணி எடுக்க போகிறப்போ மொத்த மாலே விலைக்கு வாங்கிடுவான். அந்த மாதிரி காத்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா மினு வந்து இங்கே வந்து ஹாரியோட தம்பி வந்து கேட்பாரு, என்ன ஹாரி என்ன மறுபடியும் வேலைக்கு வெளியே போயிருக்கா, எல்லா சாட்டர்டேயும் வெளியே போயிட்டுருக்கா இவ அப்படின்ட்டு நினச்சிட்ருப்பான். இங்கே வந்து ஹாரி வந்து ஒரு மாலில் வந்திருப்பாங்க. காங்டேமோ வந்து ஹாரிக்கு மாலில் துணி வாங்க வந்திருக்காங்க. இங்கே வந்து ஹாரி வந்து வந்து கேட்பா, என்ன யாருமே இல்லை. அங்கே ஹாரி காங்டேமோ வந்து சொல்வா, நீ நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடு, இது வந்து என்னோடய தாத்தாவோட ஃப்ரெண்டோட மால் ஷாப், அதனால தான் அப்படி. இங்கே வந்து காங்டேமோ வந்து ஹாரிக்காக ட்ரெஸ் செலக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வந்த உடனே காங்டேமோ வந்து சொல்லுவாங்க, இங்கே நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடு, இது என்ன தாத்தாவோட ஃப்ரெண்டோட ஷாப்பு, இங்கே நீ நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா அவங்க வந்து தாத்தா கிட்ட சொல்லுவார். தாத்தா வந்து நிஜமாலே நம்பிடுவார், நம்ம நிஜத்தில் தான் டேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்பிடுவார். இப்போ ஹாரி வந்து ஓவராக ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்திருப்பான். ஆனால் பிரசிடெண்ட் காங்க்கு எதுவுமே பிடிக்காது. அப்போது ஹாரி வந்து ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு மாதிரி ஒரு எலிகண்ட் ட்ரெஸ்ஸு மாதிரி வந்துட்டுருப்பா, போட்டுட்டு வருவா. காங்டேமோ வந்து அவளை அப்படியே பார்த்துட்ருப்பார். இங்கே வந்து ஹாரி வந்து ரொம்பவே அழகாக தெரிஞ்சிட்ருப்பா. ஒரு ஒயிட் ட்ரெஸ் அவளுக்கு ரொம்ப சூட் ஆகிட்ருக்கும். இங்கே வந்து ஹாரி வந்து இந்த ஆஃபீஸ் எம்ப்ளாய்கிட்ட கேட்டுருப்பா, இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இன்னொன்று சைஸ் இருக்கா இதில் அப்படின்ட்டு கேட்டுட்ருப்பா. அது சொல்ல, இல்லை இதுதான் லாஸ்ட் சைஸ், இது நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு சொல்லுவாள். இங்கே வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அங்கே வந்துட்டு ஷாப்பிங் பண்ணிகிட்ருப்பா. அவள் வந்து ஹாரி போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துருவா. அப்போ அவளுக்கு பின்னாடி போனப்போ பார்த்தன்னா காங்டேமு கூட அந்த பொண்ணு இருக்கா. காங்டேமு தானே? அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் இது பிரசிடெண்ட் காங்டேமு தான், அவர் பொண்ணு கூட வந்தார், அந்த ட்ரெஸ்ஸு தான் லாஸ்ட் ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாங்ஸோ வந்து ஃபோட்டோஸ் அவள் வேலை பார்த்துட்ருப்பா, ஆஃபீஸில் ஷூட் பண்ணிகிட்ருப்பா. அதுக்கப்புறமா வந்து காங்ஸோ கிட்ட ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு கேட்டுட்ருப்பா, பிரசிடெண்ட் காங் வந்து உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டார்ல, இப்போ தான் நான் அவரை ஒரு மாலில் பார்த்தேன் ஒரு பொண்ணு கூட அப்படின்ட்டு, உன்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு, எப்படி உனக்கு சந்தோஷமாக இருக்கா? அப்போ வந்து சொல்லுவார் யாங்ஸோ வந்து சொல்வா, நான் அவர்கிட்ட ரிஜெக்ட் ஆனதை வேலை நீ கூட பேசவே இல்லையா இன்னும் வரைக்கும் அப்படின்ட்டு சொல்வார். இப்போது அவள் வந்து சொல்லுவா, ஏன் நான் அவர்கிட்ட பேசுவேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருப்பா. இவர் வந்து அவங்க 2 பேருமே ஒருத்தங்க சண்டை போட்டுட்ருப்பாங்க. யாங்ஸோ வந்து ஒன்று சொல்வா, வந்து ஒன்று சொல்லுவா, அப்படின்ட்டு ஒருத்தங்க சண்டை போட்டுட்ருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்டேமு ஹாரி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக வந்திருப்பாங்க. இங்கே ஹாரி வந்து கேட்பா, இவங்க எல்லாருக்குமே உனக்கு தெரியுமா, நீ நிறைய தடவை வந்திருக்க போல் அப்படின்ட்டு கேட்பா. அவங்க சொல்வா, இல்லை இது என்னோடய தாத்தாவோட ரெஸ்டாரண்ட் தான், அந்த ஷெஃப் வந்து தாத்தாக்கு பதிலாக இந்த ரெஸ்டாரண்ட்டை சம்பாதிச்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நம்ம சாப்பிட்லாம், ஏன்னா சாப்பாடெல்லாம் இதாக இருக்குது, சூடாக இருக்குது, நம்ம இப்போ சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சாப்பிடுவாள். இங்கே வந்து ஹாரி வந்து சாப்பிட்டுட்டு சொல்வாள், இந்த டேஸ்ட் எவ்வளோ சிமிலராக இருக்குது, எதுக்கு நான் முதல்ல இதை சாப்பிட்ருக்கேன் அப்படின்ட்டு சொல்வாள். ஆனால் பிரசிடெண்ட் காங்கு வந்து சொல்வார், இல்லை வாய்ப்பே இல்லை, இந்த டிஷ்ஷு இங்கே தான் உருவாயிருக்கு, இந்த டிஷ்ஷு இங்கே தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்வார். இந்த டிஷ் வெளியே எங்கேயுமே நீ சாப்பிட்ருக்க மாதிரி இருக்காது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஹாரி வந்து சொல்வாள், இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம்
ரேவியோலி மாதிரி இருக்குது. அப்போது காங்டெமோ வந்து சொல்வார், ஆமாம் இது நான் கேபேஜ் வந்து இந்த கிம்ச்சியை பண்ணலை, இது வந்து இந்த வேறமான ஆன்சோவிஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதோட கிம்ச்சி பண்ணியிருக்கேன், நான் வந்து கிம்ச்சி எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போகணும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போது இதற்கு அங்கே வந்து சொல்லுவார், சாரி நான் வேலையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன். எப்போ சொல்வார், ஹாரி குமி உங்களோட டேஸ்ட் பேர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அந்த மாதிரி காங்டெமோ வந்து குமி கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் ஹாரி அவ்வளோ ட்ரெஸ்ஸு ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால அதிகமாக சாப்பிடவே முடியாது. அவள் நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாள். இங்கே வந்து யோங்ஸோ வந்து ஜிம்முக்காக வந்திருப்பா. அவள் ஜிம் பண்ணுறதுக்காக அவள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜிம் இருக்கும், அதில் வருவாள். அப்போ வந்து அவள் ஒரு ஜிம்மில் ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணப்போ அங்கே வந்து பிரசிடெண்ட் சா கூட அங்கே தான், சேர்மன் சா கூட அங்கே தான் இருப்பார். யோங்ஸோ வந்து செக்யூரிட்டி சா கிட்ட சொல்லுவா ஹாய் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ சாரி நான் மறந்துட்டேன், எப்போ பார்த்தாலும் நான் மறந்துடுவேன், நான் லைன் க்ராஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாள். அப்போ சாங்ஃபுன் வந்து சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நான் வேறு பக்கத்தில் போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா யோங்ஸோ கிட்ட அவள் லெட்டர் எடுத்திருந்தால அந்த பையன் வந்து அவனுக்கு ஜிம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பாள் யோங்ஸோ கிட்ட. யோங்ஸோ வந்து நினைப்பா, இவன் என் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறான், ஆனால் எனக்கு அவனை பிடிக்கல, எனக்கு சாங்ஃபுனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இவனும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் அப்படின்ட்டு சொல்லுவாள். ஆனால் நான் யாரை காதலிக்கிறோனோ அவன் என்னைய காதலிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பாள். அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது சாங்ஃபுன் வந்து தூரத்தில் இருந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போதில் அவங்க 2 பேருமே பார்த்துட்ருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்மு முடிஞ்சதுக்கப்புறமா சாங்ஃபுன் வந்து வாஷ்ரூமில் இருக்கும்போதில் அவங்க 2 பேர் வந்து இந்த பையன்கிட்ட அவள் யோங்ஸோ கிட்ட கற்றுக் கொடுத்துட்டு இருந்தால அந்த பையன்கிட்ட கேட்பா டைம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. அப்போ சொல்வார் 1:30 ஆகுது அப்படின்ட்டு சொல்லுவார். இங்கே வந்து சாங்ஃபுன் வந்து பார்த்தப்போ அவனுக்கு கண்ணு தெரியுதுன்னா எதுக்கு ஸ்பெக்ஸ் போடணும், எதுக்கு போடுறான், அவனுக்கு கண்ணு நல்லாவே தெரியுதுன்னா அப்படின்ட்டு யோசிச்சுட்ருப்பாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து யோங்ஸோ கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க, நான் உங்களை லெட்டரை எடுத்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, ஐம் சாரி, ஒரு அப்பாலஜியாக ஒரு மன்னிப்பாக இந்த கிஃப்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இது ஒரு லேம்ப்பு, இதை நீங்கள் பெட்ரூமில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், இது இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு மன்னிப்பு மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நம்ம யோங்ஸோ கிட்ட அந்த கிஃப்டை வந்து கொடுத்துருவார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாரி வந்து வாஷ்ரூம்லேருந்து வந்தப்போ அவளோட பேக் வந்து கீழே வந்துடும். அதை தூக்கிறதுக்காக 2 பேருமே கீழே குனிவாங்க. ஹாரியும் குனிவா, பிரசிடெண்ட் காங்க கூட குனிவாங்க. ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாரி குனிஞ்சதுக்கப்புறமா அவளோட ட்ரெஸ்ஸு வந்து பின்னாடியிலேருந்து கிழிஞ்சு சத்தம் வரும். இவங்க 2 பேருமே புரிஞ்சுக்கிறோம் என்ன ஆயிருக்கு, ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிருச்சு பின்னாடி இருந்து. அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மேனேஜர் அவங்க எல்லாருமே இந்த கப்பலுக்காக ஒரு கிஃப்ட் மாதிரி கேக்கு அது இது எல்லாமே வந்துட்டுருப்பாங்க. அப்போ வந்து பிரசிடெண்ட் காங் என்ன பண்ணுவார்னா ஹாரிக்கு பின்னாடி போய் வந்து நின்றுடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேர் வந்து சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே வந்து சேர்ந்து கேக்கை கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா காங் வந்து ஹாரியை பின்னாடி இருந்து கவர் பண்ணிவிட்டு ஹாரியோட மானத்தை வந்து காப்பாற்றிடுவாங்க. அதுக்கப்புறமா ஹாரி வந்து அங்கே வந்து வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா பிரசிடெண்ட் காங் வந்து சிரிச்சிட்டு இருப்பார், என்ன இந்த ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி கிழிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஹாரியை வந்து கலாய்ச்சிட்ருப்பாங்க. அப்போது ஹாரி வந்து சொல்லுவார், நான் என்ன பண்ணட்டும், இந்த ட்ரெஸ் வந்து சைல்டு செக்ஷன் மாதிரி இருக்குது, இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு காரணம் சொல்லிகிட்ருப்பா. அப்போ வந்து அவங்க
நடந்துட்டு இருக்கும் போதுல ஹாரியோட ஹீல் வந்து அங்கே விழுந்துடும். அப்போ ஹாரி வந்து அதை மறுபடியும் எடுக்க போகும்போதுல பிரசிடென்ட் காங் வந்து அந்த ஹீலை வந்து எடுத்துக்கிட்டு ஹாரிக்கிட்டு ஒரு ஹீரோ மாதிரி அந்த ஹீலை வந்து போட்டு விடுவார். அப்போ ஹாரியும் பிரசிடென்ட் காங்கும் ஒருத்தரை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்போது ஒரு ஃபயர் ஒர்க் ஷோ மாதிரி ஆரம்பிச்சிடும். அங்கே வந்து அவ்வளோ எல்லாமே கிராக்கர்ஸு அந்த மாதிரி வெடிச்சிட்ருக்கும். அதுக்கப்புறமா ஹாரி வந்து சொல்லுவாள், இது நான் பார்த்துருக்கேன், இது நான் டிவியில் பார்த்துருக்கேன், இது நிஜத்தில் இவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது அந்த மாதிரி சொல்லிகிட்ருப்பாள். அந்த ஷோவை பார்த்து அந்த ஷோ டிவியில் கூட டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு பிரசிடென்ட் காங் கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ பிரசிடென்ட் காங் வந்து சொல்லுவார், ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அவரை அந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்த்து சொல்லலை, நம்ம ஹாரியை பார்த்து தான் சொல்லுவார் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவார். இங்கே வந்து அவங்க கிளம்பி வந்துடுவாங்க. இங்கே வந்து ஹாரியோட வீட்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் தூரத்தில் பிரசிடென்ட் காங் வந்து இதை நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா அவள் சொல்லுவாள், பிரசிடென்ட் காங் வந்து சொல்லுவாங்க, இது டேட்டு என்னன்னா இந்த டேட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லுவார். ஹாரி வந்து சொல்லுவான், ஆமாம் நானும் இந்த ஃபேக் டேட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், இந்த ட்ரெஸ்ஸு வந்து கிழிஞ்சிருச்சு, இப்போ ரிட்டர்ன் கூட பண்ண முடியாது. இப்போ பிரசிடென்ட் காங் வந்து சொல்லுவாங்க, டேட்டு பொய்யாக தான் இருந்துச்சு, ஆனால் கிஃப்ட்டு உண்மையாக தான் இருந்துச்சு, இது நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லுவார். ஹாரி வந்து சொல்லுவாள், தேங்க்யூ, ரொம்ப நைட் ஆயிடுச்சு, நானும் போகிறேன் வீட்டுக்கு, நானும் தேங்க்யூ, நீங்கள் இவ்வளோ எனக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு கொடுத்தீங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவேன். வீட்டுக்கு வந்துட்டு இருப்போமா, அந்த ட்ரெஸ்ஸு வந்து அவளோட கபடில் வச்சுருக்கும் போச்சுல அந்த ட்ரெஸ்ஸில் இருந்து ஒரு ஃபோட்டோ வரும். அந்த ஃபோட்டோ வந்து அவங்க அந்த ஹோட்டலில் எடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ வந்து பார்த்துட்டு ரொம்ப சொல்வார், நாங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃபோட்டோ அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருப்பா. அப்போ வந்து ஹாரியோட தம்பி வந்து வருவான். அவன் சொல்லுவான், ஏண்டி எப்போ பார்த்தாலும் நான் தான் ஷாப்பில் ஹெல்ப் பண்ணுறேன், இப்போ நீ போய் பண்ணு அப்படின்ட்டு, நானும் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணணும்ல, எப்போ பார்த்தாலும் வெளியே வேறு பண்ணிகிட்ருக்க, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு சொல்லி நீ போய் வேலை பாரு, ஷாப்பை பாரு அப்படின்ட்டு சொல்லுவான். அப்போ ஹாரி வந்து சொல்லுவான், சரி நான் வாரேன், நீ போ, நான் வாரேன் அப்படின்ட்டு சொல்லுவாள். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் காங் வந்து அவங்க வண்டியில் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. அப்போது வந்து ஹாரியோட வாலெட் வந்து அங்கே ஹாரி மறந்துடுவா. அப்போ பிரசிடென்ட் காங் வந்து அந்த வாலெட்டு அவளுக்கு திருப்பி கொடுக்கறதுனால வண்டியை திருப்பிட்டு ஹாரியோட வீட்டு பக்கத்தில் போயிட்டுருப்பாங்க. அப்போ பிரசிடென்ட் காங் வந்து அங்கே சேர்ந்துருவாங்க. அவங்க ஹாரிக்கு கால் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் ஹாரி வந்து ஃபோனை எடுக்கவே மாட்டாங்க. அப்போ ஹாரி வந்து குப்பை எடுத்துகிட்டு வெளியே வருவா. அப்போ வந்து மினு கூட அங்கே வந்துடுவாங்க. அப்போ பிரசிடென்ட் காங் வந்து தூரத்தில் நின்றுட்டு இவங்க 2 பேருமே பார்த்துட்ருப்பாங்க. மினு வந்து இங்கே எதுக்கு வந்திருக்கான் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருப்பாங்க. அப்போ ஹாரிக்கிட்ட ஒரு குப்பை இருக்குது. அப்போ சொல்லுவாங்க, சின்ன ஹாரி இங்கே என்ன பண்ணுறா அப்படின்ட்டு யோசிச்சுட்ருப்பாங்க. என்ன நடக்குது அப்போ பிரசிடென்ட் காங் வந்து ஒரு திடீர்னு கிளிக் ஆகும். இது வந்து அதுக்கப்புறம் பிரசிடென்ட் காங் வந்து அந்த வாலெட்டை திறந்து பார்த்தப்போ நம்ம ஆதார் கார்டு மாதிரி அங்கே எழுதியிருக்கோம் ஷின் ஹாரி அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். பிரசிடென்ட் காங் வந்து அதை பார்த்துட்ருவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு புரியும் ஷின் ஹாரி தான் ஷின் கூமி, இவங்க 2 பேருமே ஒருத்தங்க தான். அதனால ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம காங் டேமு என்ன பண்ணுவார்னா ஹாரிக்கு ஷின் கூமிக்கு வந்து கால் பண்ணுவார். அவள் வெளியே இருக்கும் போச்சில் அவள் ஃபோனை அட்டெண்ட் பண்ணுவாள். ஹலோ சேர்மன் காங், என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளோ நைட்டாக கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கேட்பா. அவள் ஃபோன் எடுக்கும் போச்சில் பிரசிடென்ட் காங் கூட அங்கே தான் தூரத்துலேருந்து அவளை பார்த்துட்டு இருப்பார். அவர் எதுவுமே பேச மாட்டார். அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிடும் ஹாரி தான் ஷின் கூமி, அது கன்ஃபார்ம் ஆயிரும் சேர்மன் காங்குக்கு.
இங்கே தான் நம்ம எபிசோட் 4 வந்து பிஸ்னஸ் ப்ரொபோசலோட முடியுது. இப்போ அதுக்கப்புறமா உங்களுக்கு நியூ எபிசோட் பார்க்கணுமா, சீக்கிரமாக என்னோடய யூடியூப் சேனலுக்கு ட்ராமா LOLக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நியூ எபிசோட் சீக்கிரமாக வரும். தேங்க்யூ, பாய்.